நண்பர்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்க? கேள்வியை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? கேளுங்களே. நீங்கள் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 தடவையாவது கிளிக் பண்ணுற ஆப் எது? வாட்ஸ்அப். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் தான். நீங்களும் எப்படி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவீங்க. எனவே தான் இந்த வாட்ஸ்அப் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத விடயம். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இல்லை, இலங்கையை பொறுத்தவரையில் இன்னுமே வாட்ஸ்அப்புக்கு தான் இந்த மெசேஜ் அனுப்புறதாக இருக்கலாம், பிஸ்னஸ் யூஸுக்காக இருக்கலாம். எல்லா விடயத்துக்குமே வாட்ஸ்அப் தான் முதலிடம் பிடித்திருக்கிறது, எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்படி நாங்கள் அன்றாடம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பை இன்னுமே இலகுவாக யூஸ் பண்ணுறதுக்காக சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே தான் இந்த வீடியோவில் அப்படி அவங்க ஒழிச்சு வச்சிருக்கிற 6 டிப்ஸ், வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய 6 டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முதல்ல கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டா நாங்கள் போடுற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். எங்களுடைய லிஸ்ட்டில் நாங்கள் முதலாவது பார்க்க போகிறது, வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் சேவ் பண்ணாமல், கண்டெக்டில் சேவ் பண்ணாமல் எப்படி அவருக்கு மெசேஜ் அனுப்புறது. வாரம் எல்லாட்ட நம்பரையும் சேவ் பண்ணி மெசேஜ் அனுப்ப முடியாது தானே. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறவராக இருந்தால் உங்களுக்கு எப்படியுமே எல்லா நம்பரையுமே சேவ் பண்ணி மெசேஜ் அனுப்பினா உங்களுக்கு வெறுத்து போயிடும். எனவே இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் உருவாக்க வேணும். அதாவது WA.ME/94, அதாவது எங்களுடைய நாட்டுடைய கண்ட்ரி கோட். இல்லாட்டி நீங்கள் வெளிநாட்டுகளில் இந்த மெசேஜ் அனுப்பணுமா, அந்த நபர் இருக்கிற நாட்டுடைய கண்ட்ரி கோட், அந்த நம்பர் இருக்கிற நாட்டுடைய கண்ட்ரி கோட் அடித்து அதுக்கு பின்னால் 0 இல்லாமல் அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டதுக்கு பின்னால் இது ஒரு லிங்காக மாறிடும். நீங்கள் இதை உங்களுடைய நார்மலாக மெசேஜ் பண்ணுற ஆப்லேயும் செய்ய முடியும். இப்படி லிங்க் கொண்டு உருவானதுக்கு பின்னால் உங்களுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி டிரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். ஒரு சின்ன லேசான ட்ரிக் இது. உங்களுக்கு யாராவது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கேட்டாலும் வெறுமனே நம்பரை கொடுக்காம இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டால் அவருக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுடைய நம்பரை வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணாமல் மெசேஜ் அனுப்புறதுக்காக. ஓகே, லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது, நீங்கள் பல நபர்களுக்கு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ வாட்ஸ்அப்பில் குறைந்தது 5 பேருக்கு தான் அனுப்ப முடியும். எனவே எங்களுக்கு தெரியாது எப்படி அனுப்புறது. ஐயோ 5 பேரை அனுப்பினா வெறுத்து போகும். கிட்டத்தட்ட ஒரு 256 பேருக்கு ஒரே அடியாக ஒரு மெசேஜ் அனுப்பக்கூடிய ட்ரிக்கும் வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு குரூப் இல்லை, குரூப் மாதிரி ஒர்க் பண்ணுறது, ஆனால் குரூப் இல்லை. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, மேலே இருக்கிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மெனு பட்டனை கிளிக் பண்ணால் கீழே வாட்ஸ்அப் ப்ரோட்காஸ்ட்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்ப வேணுமோ அதை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் உங்களுக்கு 256 பேர் வரும் வரைக்கும் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த மெசேஜை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணினா இதுக்கும் குரூப்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் ஒரு குரூப்பாக போகாது, தனித்தனி இண்டிவிஜுவலாக தான் அவர்கிட்ட போய் சேரும். அவர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணினாலும் தனியாக அவரோட கான்டாக்டுக்கு கீழே தான் அந்த ரிப்ளை வந்து சேரும். எனவே இது குரூப் இல்லை. உங்களுக்கு ஒரு மெசேஜை ஒரு வெட்டிங் இன்விடேஷனாக இருக்கலாம், ஏதாவது ஃபங்க்ஷனுடைய இன்விடேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு முக்கியமான மெசேஜாக இருக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்கக்கூடியது, ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ வச்சுருப்பீங்க, டெக்ஸ்ட்டை வச்சுருப்பீங்க, எல்லாம் வச்சுருப்பீங்க. ஆடியோ ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்களா? என்னது, ஆடியோ வைக்க முடியுமா? எஸ், ஆடியோ வைக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு வீடியோட ஆடியோ மட்டும் ஸ்டேட்டஸாக வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வைக்க போகிற வீடியோவை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் கொடுங்க. அதுக்கு பின்னால் சைடில் வரும் அந்த கலர் ஆப்ஷன், அதில் ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு பின்னால் அந்த வீடியோக்கு மேலே ஹோல்ட் பண்ணி பிடிச்சதுக்கு பின்னால் உங்களுக்கு அப்படியே அந்த வீடியோ அந்த கலரில் மாறிடும். மாறினதுக்கு பின்னால் உங்களுக்கு ஏதாவது ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறதாக இருக்கலாம், டைப் பண்ணுறதாக இருக்கலாம், செஞ்சு கொண்டு இது ஒரு ஆடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்க்க போகிறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறவங்க இல்லை, பார்க்குறவங்களுக்கு என்னடான்னு பார்த்தா வீடியோ ஒன்று போகும். அதில் இப்போ அதிகமான மக்கள் அந்த வீடியோலையும் எழுத்துக்கள் வார வீடியோஸ் தான் அதிகமாக போஸ்ட் பண்ணுறாங்க. எனவே பாட்டு போகட்டும், மியூசிக் போகட்டும், அது வேறு இல்லை. அந்த விஷயத்தை நாங்கள் வாசிக்கணுமா, அதுக்கு வாட்ஸ்அப்பில் தர நேரம் ஸ்டேட்டஸில் எங்களுக்கு போதாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த வீடியோக்கு மேலே ஜூம் அவுட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அது அப்படியே ஸ்டாப்பாகி நின்றுடும். நீங்கள் வாசித்து முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரு கிளிக் பண்ணுற வரைக்கும் அது ஸ்டாப்பாகி தான் இருக்கும். இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வாட்ஸ்அப்பில் வர ஸ்டேட்டஸில் வர
வேர்ட்ஸை வாசிக்கிறதுக்காக. லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்க்க போகிறது delete பண்ணின மெசேஜ் எப்படி பார்க்குறது. இதுக்கு நான் முதல்ல வீடியோ செஞ்சேன், அந்த delete பண்ணது இல்லை. நாங்கள் செக் பண்ணிட்டு போகும்போது ஒரு குரூப்லையாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம், எங்களோட நண்பருக்கோ யாராவதுக்கோ எங்களை திட்டணும்னு சொல்லி ஒரு மெசேஜை டைப் பண்ணி அனுப்பிடுவார், உடனே delete பண்ணுவாங்க. அதை delete பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு ஐயோ என்ன அனுப்பியிருப்பானோ அண்ட் ஒரு எண்ணம் வரும். அதை பார்க்குறதுக்கு பொறுமை இல்லாமல் இருக்கும். delete பண்ணிட்டா தானே அதை பார்க்க முடியாதான்னு கேட்டால் முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ஒன்று இருக்குது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அதுலேயும் ஒரு காப்பியாக சேவ் ஆகிடும். எனவே அவரை எந்த அளவு delete பண்ணினாலும் எங்களுக்கு இதில் அந்த மெசேஜை வாசித்து கொள்ள முடியும். அந்த ஆப்புடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஆப்ஸும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானதை யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணினேன். இது உங்களுக்கு இது மாதிரி இதில் சேவ் ஆகிடும், உங்களுக்கு அந்த மெசேஜை படித்துக்கொள்ள முடியும். லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிறது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். இந்த வேர்டை சொல்கிறதுக்கு நான் பட்ட பாடு ஐயோ. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி வராட்டி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வரலேண்டு வந்தால் ஏசுன்னு சொல்லுங்கள். எனவே கடைசியாக பார்க்க போகிறது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் குரூப்பில், நண்பர்கள் குரூப்பில் என்னென்ன அனுப்புவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பப்ளிக்கில் அந்த மெசேஜ் வாய்ஸ் மெசேஜை ஓப்பன் பண்ணினா சாவு தான். அந்த அளவுக்கு நல்ல மெசேஜஸ் நல்ல வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகள் யாருக்குமே கேட்காம நீங்கள் கேட்கணுமா, ஒன்றும் செய்ய தேவையில்லை. புதிய அப்டேட் நீங்கள் பண்ணியிருந்தா அந்த மெசேஜை ப்ளே பண்ணிவிட்டு காதில் வச்சா இந்த ஸ்பீக்கரில் உங்களுக்கு அது ப்ளே ஆகும். எனவே இந்த 6 ட்ரிக்கும் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் முடியுமா, இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு போகாமல் கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது 5 குரூப்ஸில், வாட்ஸ்அப் 5 குரூப்ஸில் இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கும் அது ஒரு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் அன்றாடம் உங்கள் நண்பர்கள் யூஸ் பண்ணினா அவங்களுக்கும் இலகுவாக இருக்கும். எனவே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எதிர்காலத்திலையும் வரும். வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றின வீடியோஸும் எதிர்காலத்திலையும் வரும். எனவே நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு இன்னமுமே சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது புதிதாக கற்றுக்கொண்டீங்களா, லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். Until then, have a nice day.